சீசனை பற்றி பார்க்கணும்னா நம்ம சிஎஸ்கே நாவலூரில் அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் இப்போ ப்ராக்டிஸ் நடத்திட்டு வராங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கிளிப்பிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் ரச்சின் ரவீந்திரா வாட் அ பிளேயர் கை. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவரோட செகண்ட் 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பற்றி அண்ட் ரச்சின் ரவீந்திராவுக்கு சிஎஸ்கேவோட 11ல் இப்போ கன்ஃபார்மாக ஒரு இடம் இருக்குடா அப்படின்ற லெவலுக்கு ஃபேன்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியன் டீம் பற்றி பார்த்தலாம். ஸோ இந்தியா 5வது டைமாக பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ நியூசிலாண்டா சவுத் ஆஃப்ரிக்கா அதுதான் இப்போதைக்கு கேள்வி. மோஸ்ட்லி நியூசிலாந்து தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இப்போதைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து நியூசிலாந்து பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறப்ப யார் இந்த செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் வந்து யார் இந்தியா அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க ஃபைனல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இந்த ஆல் இம்பார்ட்டன்ட் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை வந்து நம்மளோட வருண் சக்கரவர்த்தி தட்டி தூக்கியிருப்பாரு. அண்ட் நியூசிலாந்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 5 வேறு எடுத்திருப்பாரு. நம்ம ஜட்டும் கூட ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. மார்னஸோட விக்கெட் அண்ட் இங்கிலீஷோட விக்கெட் 2 இம்பார்ட்டன்ட் பேட்டர்ஸோட விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹெட்டோட ரன் அவுட் வந்து ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாரு. அவர் ரியாக்ஷன் பார்க்குறப்பே வந்து ஐயோ இன்னைக்கு ஹெட் வந்து சம்பவம் பண்ண போறாண்டா அப்படின்ற லெவலுக்குலாம் நான் வந்து யோசிச்சேன். நல்ல வேலை அவர் பவுலர்ஸ் எதுவும் ட்ரபிள் பண்ணாமல் டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. கோலி ஆஃப்கோர்ஸ் நான் சொல்லவே வேணாம், நாக் அவுட்ஸ்னு வந்துட்டா தலைமை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஷிஃப்ட் பண்ணி சூப்பராக ஆடுவார். ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 84 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. நம்ம இந்தியன் டீம் பார்த்தோன்னா எஸ் நமக்கு வந்து பெருசாக எந்த ஒரு ஸ்ட்ரகுலும் இல்லை இந்த மேட்ச்சில். பட் இருந்தாலும் அந்த ஓரத்தில் ஒரு பயம் இருக்க தான் செஞ்சுது. பட் அட்லாஸ்ட் நம்ம ஜட்டு அண்ட் கேஎல் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஃபன்னியாக சோஷியல் மீடியாவில் இது ரிவெஞ்ச் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அட் வாட் பேசிஸ் உங்களுக்கு வந்து வேர்ல்ட் கப் 2023 ஃபைனல்ஸ் அண்ட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செமிஃபைனல்ஸ் வந்து ஒன்றா போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா டீம் மட்டும்தான் ஒன்று தவிர அந்த இருக்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு. ஏன்னா அந்த டோர்னமெண்ட்டில் லிட்டரலி இந்தியன் டீம் எல்லா மேட்சஸையும் வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ்க்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட ஃபேன்ஸும் சரி டீமும் சரி எல்லாருமே இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு ஏமாற்றத்தை நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அங்கே இருந்த அந்த 1 lakh + அகமதாபாத் க்ரௌடும் பார்த்தீங்கன்னா அமைதி ஆகிட்டாங்க. ஸோ எஸ் நம்ம பேட் கமின்ஸ் வந்து சொன்னதை செஞ்சுட்டாரு. பட் இந்த டோர்னமெண்ட்டில் பேட் கமின்ஸும் கிடையாது. அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் டாப் பிளேயர்ஸ்லாம் கிடையாது. அப்படி இருந்துமே அவங்க வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு வந்து ஃபைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஆஸ்திரேலியன் டீமை வந்து நான் வந்து பாராட்டணும். மார்னிங் தான் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ எஸ் ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லையே அப்படின்னு. பட் இருந்தாலும் லெஜண்ட் இஸ் a legend forever. ஸோ அதனால் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு போங்க மேட்சை பற்றி. நம்ம இந்தியன் டீமுக்கு அவங்க ஃபைனல்ஸ் ப்ளே பண்ண போகிறதுனால உங்களோட விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மூலிமா தெரிவிச்சிருங்க. அண்ட் நான் ரீசெண்ட் டைமில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஒரு பிளேயர் வந்து ரச்சின் ரவீந்திரா தான். ஸோ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக ப்ளே பண்ண ஒரு சீரீஸில் வந்து செகண்ட் ஓடியில் நம்ம ரச்சின் வந்து ஒரு 79 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் தேர்ட் ஓடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. சிடிலையும் ஐ எக்ஸ்பெக்டட் குட் பர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் 2 செஞ்சுரி பார்த்தீங்கன்னா இந்த சிடியில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளே பண்ண கேமில் வந்து 108 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. அவரும் கேன் வில்லியம்சனும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நியூசிலாண்டை வந்து 350+ ரன்ஸ் கொண்டு போயிட்டாங்க. அண்ட் பங்களாதேஷ் எதிராகவும் நம்ம ரச்சின் வந்து ஒரு 112 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ லிட்டரலி ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ரைட் நோ த பெஸ்ட் யங்ஸ்டர் இன் த வேர்ல்டு அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம எல்லாருமே வந்து ரச்சினை வந்து ஒரு மாதிரி பேக்கப்பாக தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. அதாவது நிறைய ஃபேன்ஸ் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இல்லை கான்வே தான் அப்படின்ற லெவலுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் ப்ளே பண்ண முதல் மேட்ச்ல வந்து வில் யங் அண்ட் கான்வே தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட அப்போ பேசியிருப்போம் 10 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. பங்களாதேஷ் எதிராக ஒரு 30 ரன்ஸ் அண்ட் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மேட்சே ப்ளே பண்ணல. அவருக்கு பதிலாக மிச்சல் தான் 11லேயே இருந்திருப்பாரு. அண்ட் இப்போ இந்த நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா கான்வே கிடையாது. அவருக்கு பதிலாக மிச்சல் தான் கண்டினியூ பண்ணுறாரு. அவர் கான்வேக்கு ஏதாவது இன்ஜுரி இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னுமே வந்து செக் பண்ணப்போ பெருசாக எதுவும் தென்படலை. அதனால மோஸ்ட் லைக்லி நியூசிலாந்து டீம் தான் வந்து கான்வே உட்கார வச்சிருக்காங்க. ஸோ கான்வே ரச்சினோட ஓப்பனிங் காம்போலாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நம்மளுமே பல வீடியோஸில் கான்வே அண்ட் ருத்து தான் சிஎஸ்கேட ஓப்பனர்ஸாக இருக்க போகிறாங்க நம்ம சொல்லிட்டோம். இப்போவுமே அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன். கான்வே அண்ட் ருத்து தான் இருப்பாங்க. நம்ம ஒரு வீடியோவில் சாம் கரன் வந்து as a சிஎஸ்கே ஓப்பனராக இருப்பார் அப்படின்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் இது எல்லாமே வந்து தியரி தான் கைஸ். நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா சிஎஸ்கே தே டோன்ட் லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட் மச். ஸோ அதனால மோஸ்ட் லைக்லி கான்வே அண்ட் ருத்து தான் இருப்பாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் கரண்ட் ஃபார்ம் ரச்சின் இஸ் ஃபார் பெட்டர் தேன் கான்வே. ஸோ வந்து ரச்சினோட தான் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து கண்டினியூ பண்ணோம் பேஸ்ட் ஆன் கான்வேஸ் ரீசன்ட் பர்ஃபார்மன்சஸ். ஆனால் சிஎஸ்கே அதை பண்ண மாட்டாங்க. நம்ம சிஎஸ்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா கான்வே தான் வந்து மோஸ்ட் லைக்லி கண்டினியூ பண்ணுவார். பட் சில ஃபேன்ஸ்லாம் வந்து கான்வே அண்ட் ரச்சின் 2 பேருமே இருந்தால் செமையாக இருக்கும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே 11ல் இருக்கிற அளவுக்கு சிஎஸ்கேயோட பேட்டிங் ஒன்றும் வீக் கிடையாது. ஸோ அதனால டில் நோ அட் திஸ் வெரி மூமெண்ட் நான் வந்து கான்வேயோட தான் ஸ்டிக் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஸோ கான்வே அண்ட் ருத்து வில் பி மை ஓப்பனர்ஸ். நீங்கள் நினைக்கிறீங்க கான்வேவா இல்லை ரச்சினா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை டெஃபினட்டாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
நம்ம தலை ரீசெண்ட் டேஸாகவே 6 சிட்டிங் ப்ராக்டிஸில் வந்து பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட ரீசெண்ட் வீடியோஸ் அண்ட் நிறையா இந்த அன்அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ நம்ம தலை ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டு அவரோட ஃபேவரட் ஷாட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் லாஸ்ட் வீடியோ சொல்லிப்போம் பேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு. எஸ், இப்போவுமே அந்த பேட்டில் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சில ஃப்ரேம்லலாம் பார்க்குறப்போ அவரோட பழைய 10 பேட்டில் தான் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் அதில் தான் அவரால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பவுண்டரிஸை கிளியர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பாருங்களேன். பார்த்துருப்பீங்க, எவ்ரி டெலிவரியை மிடில் ஆஃப் த பேட்டில் நெயில் பண்ணுறாரு. நல்ல ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த பேட் அண்ட் குட் டச்சில் இருக்காருன்னு கிளியராக தெரியுது. நம்ம தலை நிறைய விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ்லாம் கூட ஈடுபட்டிருப்பாரு. அதையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துருப்பீங்க, ரிஃப்ளெக்ஸ் கேச்சஸ் அண்ட் டைவிங் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலை இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம கேப்டன் ருத்து அந்த அதர் ஹேண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனில் பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு வராரு. எஸ்பெஷலி இந்த வீடியோவில் இப்போ வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுலே வந்து ஒரு செம கிளாஸியான ஒரு ஷாட் ப்ளே பண்ணியிருப்பாரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சிஎஸ்கே வந்து இங்கே சேப்பாக்கில் வந்து ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பட் அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் நாவலூர் கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் செஷன்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டிருந்தேன். இன்னும் மேக்ஸிமம் ஒரு 6 or 7 டேஸ்க்கு சிஎஸ்கே இங்கே நாவலூரில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ப்ராப்ளி சிஎஸ்கே வந்து இங்கே சேப்பாக்கில் ஃபியூ டேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளி ஒரு 1 day இங்கே சிஎஸ்கே வந்து ஃபேன்ஸ் அலோவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சிஎஸ்கேட ஓவர்சீஸ் பிளேஸ் தென் நம்மளோட ஷிவம் டுபே அதான் சிடியோட ஃபைனல்ஸே வந்துருச்சேப்பா, இன்னும் ஒரு ரிசர்வ்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் அவருமே கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாரு. தென் நம்மளோட பத்திரனாவோட மேனேஜர் வந்து ஒரு ஃபேன் பத்திரனா எப்போ சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு கேட்டதுக்கு சூன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராப்ளி அவருமே கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுவார். தென் நம்மளோட சாம் கரன் அண்ட் மற்ற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுவாங்க. ப்ராப்ளி ஒரு 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே வந்து கேம்பை அரைவ் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ ப்ராப்ளி சென்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க பாருங்க. பை தென் எல்லா பிளேயர்ஸுமே அரைவ் ஆகியிருப்பாங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ மேக்ஸ் வீடியோ பீஷியஸ் பை.